இந்த பாடியை வச்சுக்கிட்டு மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு எப்படியெல்லாம் இது அனுபவபூர்வமாக நம்ம யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து எத்ரிக் பாடி ஓரளவுக்கு டெவலப் ஆகிருக்குது. ஆனால் அது குறைகளோடய டெவலப் ஆகிடுது. ஏன்னா கோடிங் உள்ள கரெக்டாக அந்த குறை இப்போ தெரியும். எப்போ தெரியும்? இந்த பாடிக்கு வந்து வயசு, இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு நல்ல ஆரோக்கியமான வயசு அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறும். 20 வருஷம் முன்னாடி பார்த்தா இந்த பாடியோட வயசு 60, ஆரோக்கிய வயசு 60, அவங்களுக்கு வியாதி இல்லாமல் இருந்தாங்க. 10 வருஷம் முன்னாடி பார்த்தா அது 50 ஆச்சு, இப்போ 40 ஆயிடுச்சு. கரெக்ட் தானே? இப்போ காலகட்டத்தில் பார்த்தா அந்த 40 வருஷத்துக்குள்ள இந்த உடம்ப எத்ரிக் பாடி செலவு பண்ணுறோம், ஃபிசிக்கல் பாடி தேய்க்கிறோம், ஆஸ்ட்ரல் பாடி அனாவசியத்துக்கு யூஸ் பண்ணுறோம். இருக்கிறது லோவர் ஆஸ்ட்ரல் தான் பட்ஜெட். ஹையர் ஆஸ்ட்ரல் டெவலப்மெண்ட்டுக்கு திங்கிங்கே கிடையாது. மென்டல் இருக்குது, லோவர் மென்டல். அது கொஞ்ச நாளான மென்டல் ஆயிடுது. தெரிஞ்சுது. படிப்பு 10 வருஷம் இருக்கு. படித்த நாலேஜ் 10 வருஷம் கழிச்சதுன்னு சொன்னால் அவன் என்ன படித்தான்னு அவனுக்கே தெரியாது, அவன் என்ன வேலைக்கு போக போகிறான்னு தெரியாது. ஏன்னா இவன் படித்து ஒரு வேலைக்கு போனான்னா அவன் அந்த 10 வருஷத்துக்குள்ளே ஃபுல்லாக யூஸ் பண்ணி செக்கப் பண்ணி அவனை வந்து அந்த மென்டல் காம்பனண்ட் தெரிஞ்சு போய் அவன் வந்து டேமேஜ் ஆகி கீழே வந்துடுறான். அப்போ எப்போ இதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறது? ஆட்கள் வேர்ல்டில் இருக்கிறவங்க புத்திசாலிகள் யூஸ் பண்ணிக்கிறாங்க இன்னொருத்தனை. நம்மளை நம்ம எப்போ யூஸ் பண்ணுறது? இதெல்லாமே வந்து நம்மளுக்கு 40க்கு மேலே தான் யோசனை. ஏன்னா அப்போ எல்லா காம்பனண்ட்டும் தேய்மானமாக ஆரம்பிச்சிருது. அந்த தேய்மானம் ஆகும்போது நம்ம என்ன சேஞ்ச் பண்ணினோம்னா, இப்போ இது எதுவுமே வந்து 40 வயசுக்கு முன்னாடி சொன்ன காதல் ஏற காரணம் என்னன்னா, நேச்சுரல் பவர் இருக்கு. எதுக்கு இருக்கு? பிசிக்கல் பாடிக்கு பவர் இருக்கு. பிசிக்கல் பாடிக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் எது சொன்னாலும் இது கேட்காது. என்னதுக்கு ஆசைப்படும்? சினிமாவுக்கு போக ஆசைப்படும், சாப்பிட்றதுக்கு ஆசைப்படும், செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படும், சிரிச்சு விளையாடுறதுக்கு ஆசைப்படும், அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படும். எப்போ பார்த்தாலும் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும். அழகா இருக்கியா, அழகா இருக்கியா பார்த்துக்கிட்டே இருக்கும். 40 வயசு ஆகும்போது இந்த அழகு கொஞ்சம் குறையும் போதுதான் ஓ இதுக்குள்ள வேற ஒன்று இருக்குன்னு கண்ணுக்கு தெரியாது. கரெக்ட் தானே? 40 வயசு வரைக்கும், இப்போ 35ன்னு வச்சுக்கலாம். இனி வர்ற காலத்துக்கு 35 வயசு வரைக்கும் உள்ளிருக்கிற சரக்கு நினைவுக்கு வராது. இந்த பாடி வந்து அழகு குறைய ஆரம்பிச்சு இதுக்கு வீக்னஸ் வரும்போது நாம் எப்படி பொழைக்கிறதுன்னு ஐடியா தோணும். அந்த ஐடியா தோணும் போது தான் நம்ம குருமார்களை தேடும், கோயில்களுக்கு போக ஆரம்பிக்கும், மெடிடேஷன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இதை ஆரம்பிக்கும் போது சரியான குரு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இவ்வளோ வருஷம் நடந்த ரிசர்ச் எல்லாம் நம்மளுக்கு கினிபிக் மாதிரி பண்ணி பார்க்காம தப்பிச்சுக்கலாம். அப்படி இல்லாமல் லோ கிரேடில் போய் ஒரு குருகிட்ட நம்ம போயிட்டோம்னா இதுவும் கர்மானே வச்சுக்கலாம். அந்த குரு அவர் உங்களை கினிபிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது உங்கள் மேலே சைட். இதுல இருந்து மீண்டும் வெளியில வந்து உழுகிறதுக்குள்ள தப்பிச்சும் பொழைச்சோன்னு வர்றதுக்குள்ள இன்னொரு 5 வயசு ஆகிட்டு, அதுக்குள்ள இந்த பாடி இன்னும் கொஞ்சம் கேட்டு போய் இப்படித்தான் நிலைமை போயிட்டு. கரெக்டா? இப்போ இந்த மசாலா பாக்ஸ் தீர போகுது, கொஞ்சம் தான் சரக்கு இருக்கு. இதை வச்சுட்டு நம்ம ஹிமாலயாஸ் போகணும், நல்ல குருவை தேடணும். ஹிமாலயாஸ்னா என்ன? ஹிமாலயாஸ்னா ஹையர் ஆஸ்ட்ரல். ஏன்னா அது உயரமா இருக்கிற இடத்துல எர்த்தோட ஹையர் ஆஸ்ட்ரல் இருக்கு. எர்த்தோட ஹையர் ஆஸ்ட்ரல் இருக்கு. அந்த எர்த்தோட ஹையர் ஆஸ்ட்ரலுக்கு போயிட்டா நம்ம ஆஸ்ட்ரல் ஹையர் ஆஸ்ட்ரல் காம்பனன்ட் கொஞ்சம் உற்பத்தி ஆகும்னு ஒரு நம்பிக்கை, அது நடக்கிற மாதிரியும் தெரியுது. அதனால அங்க போய் உட்காந்து ராமகிருஷ்ணன் உட்காந்தா கீழே இருக்கிறதெல்லாம் நம்மகிட்ட இன்ஃபுளுன்ஸ் பண்ணாது இல்லைன்னு ஒரு நம்பிக்கை. கரெக்ட் தானே? அப்ப அந்த எர்த்தோட ஹையர் ஆஸ்ட்ரல் போனா அடுத்தது ஹையர் மென்டலுக்கு எங்க போறது? ஹிமாலயாஸ் போனாலே ஹையர் ஆஸ்ட்ரல் தான் கிடைக்குதுன்னா ஹையர் மென்டலுக்கு எங்க போறது? எங்கேயும் போக முடியாது. கரெக்ட் தானே? ஹையர் மென்டல் போகணும்னா என்ன பண்ணணும்? நம்மளை நாம மறக்கணும். நம்மளை நம்ம மறக்கணும் அப்படிங்கும் போது இந்த உடம்பு பழுத்து பழமாட்டம் ஆயிடுது. பழமாட்டம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் அழுகி போயிடும். ஏன்னா பழுத்தா சந்தோஷம் தான், விழுந்துடும். அதுக்கு முன்னாடி அழுகினா ஒட்டிக்கும். எங்க ஒட்டும்? உடம்புக்குள்ளேயே ஒட்டிக்குது. உடம்புல ஒரு போர்ஷன் ஒட்டிக்கிட்டு நிற்குது, மீதி எல்லாம் பழுத்து நிற்குது. நான் தான் யோகி, என்ன மாதிரி யோகி கிடையாதுன்னு சொல்லிட்டு தெரியுது.
ஆனா ஒரு போர்ஷன் அப்பி இந்த உடம்பை விட்டு பிரியவும் முடியாம ஒட்டிக்கிட்டு இருக்கவும் முடியாம சிக்கல்படு வலி உண்டாக்குது. இந்த வலி உண்டாக்கும் போது அந்த பகுதியை அழுகாம பார்த்து என்ன பண்ண முடியும்? அழுகாம அதுக்கு எனர்ஜி கொடுத்து புதுப்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த நேரத்துல பிராணிக் ஹீலிங் கூட உதவ மாட்டேங்குது. கரெக்டாமா? புதுப்பிக்கிறதுக்கு பிராணிக் ஹீலிங் கூட உதவ மாட்டேங்குது. ஏன்னு கேட்டா நம்ம அதை கொஞ்சம் கெட்ட பிறதான் நம்ம பிராணிக் ஹீலிங் கத்துக்கிறோம். அப்ப அதுக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுக்கணும், எனர்ஜி கொடுக்கணும், அதுக்கு வந்து நல்ல அறிவு கூர்மை கொடுக்கணும், அந்த பகுதியை வந்து புது உணர்வு கொடுக்கணும்னா நாம பிராணிக் ஹீலிங்கை முறையா பண்ணணும். முறையா பண்றதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. முறையா பண்ணணும்னா என்ன? உட்காந்து டெய்லியும் பொருள் சுத்தம் பண்ணிட்டு இருக்கணும்னு கிடையாது. கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணணும், நிறைய டிவைன் எனர்ஜி எடுக்கும். டிவைன் எனர்ஜினால மட்டும்தான் அந்த அழுகின போர்ஷனை நீங்க புதுப்பிக்க முடியும். புதுப்பிக்க முடியலன்னா அதை வந்து டைட் பண்ணி ஒரு மம்மி மாதிரி என்ன பண்றது, ஹார்ட் பண்ணிக்கலாம், பிரிச்சுக்கலாம். ஒரு போர்ஷன் வந்து என்ன பண்ணுவீங்க, தோசையில ஒட்டிட்டு இருந்ததுன்னா மெதுவாக ரிலீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் முருகிறது விட்டுருவீங்க. எண்ணெய் ஊற்றி என்ன ஆகும்? முருகிடும். சோராண்டி எடு வந்துருமா? தோசை உருப்படியாக கிடைக்குமா? அந்த மாதிரி அதை பிச்சை எடுத்துட வேண்டியது. அப்போ உருவம் இருக்கும், உணர்வு இருக்காது. சரிதான்? உணர்வு இருக்காது. ஏன்னா அது பழுக்கல, கருகி போச்சு, காஞ்சி போச்சு. காஞ்சினாலும் வடகம் தானே, அதுக்கப்புறம் அது வடகம் தானே, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருந்தா ஓட்டை, இந்த பழத்துல ஓட்டையாகக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஒரு போர்ஷனை கருக்கி எடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ ஒரு போர்ஷன் கருகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதுல என்ன கெடுதல்? அது இல்லாம அந்த பாடி இயங்குற அளவுக்கு நம்ம வேற ஆர்கன்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். கரெக்டான? இப்போ ஒரு போர்ஷன் இயங்கலை அப்படின்னா மற்ற போர்ஷன் ஆரோக்கியப்படுத்திட்டோம்னா இந்த உடம்பு நம்மளுக்கு இருந்த எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தானே. முக்கியமான ஆர்கன் கெட்டு போனாதான் கஷ்டம். உதாரணமா சுகர் எடுத்துக்கலாம். சுகர்ல வந்து பேன்கிரியாஸ் வீக் ஆகுது. வீக்கு தான் ஆகுது ஒழிய சுத்தமா ஒர்க் பண்ணாம போறது. அப்ப அதுக்கு உண்டான அந்த போர்ஷனை, அதுக்கு உண்டான ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் யூஸ் பண்ணி அதைய பைபாஸ் பண்ணி நாம உணவு முறைகளை மாற்றி இன்னும் எப்படி ஆரோக்கியமா இருக்கலாம்னு பார்க்கலாம். இப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு ரெஸ்ட் ஆயிடுது. ரெஸ்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல செல்ஸ், எப்படி நீங்க ஹீலிங் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா செல்ஸ் வளரும். நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாம் நான் பண்ணுவேன், பேன்கிரியாஸ் போடணும், அது முடியாது. காரணம் என்ன? முதல்ல கிட வச்சுட்டோம். கிட வைக்கல, பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஆல்ரெடி அட்வான்ஸா பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம். இது புது டெக்னிக் கண்டுபிடிக்கிறதுன்னு தானே ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் எதுக்கு எழுதுறீங்க? கண்டிப்பா. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? டயட்ல என்ன மாற்றம் பண்ணணும், என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி பாசிட்டிவ் திங்கிங் கொடுக்கணும், எப்படி நம்மளை வந்து சந்தோஷமா வச்சுக்கிறது, இந்த மாதிரி தாட்ஸ்ல போயிட வேண்டியது. போகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் டைம்